இந்த வீடியோ பார்க்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ வந்து கிடையாது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஃபோன் மாடல் ரிவ்யூ. ஆமாங்க, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன் ப்ளஸ் சாப்பிட்றது வெளியான ஒரு ஃபோனோட ரிவ்யூ மட்டும் கிடையாது, அன்பாக்சிங் சேர்த்து பண்ண போகிறோம். அதுதான் நீங்கள் குறிப்பிட்ட விஷயம். ஸோ அன்பாக்சிங் சேர்த்து பண்ண போகிறோம். என்ன ஃபோன் கேட்டீங்களா? ஒன் ப்ளஸ் தரப்புலேருந்து லான்ச் பண்ண நாள். ஸோ ஒன் ப்ளஸ் நாளோட ரிவ்யூ மற்றும் அன்பாக்சிங் குயிக் ரிவ்யூ பார்த்துருக்கோம். அது ஒன்று அன்பாக்சிங்கும் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த தகவல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வாங்க ஒன் ப்ளஸ் நாளோட அன்பாக்சிங் முதல்ல பார்த்துருவோம். ஸோ இதுதான் ஒன் ப்ளஸ் நாளோட முன்பகுதி. ஸோ பாக்ஸோட முன்பகுதி. இது வந்து சைடு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடுன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடி போகும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஓடிருக்காங்க. ஸோ ஸ்டிக்கரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனை ஜிபி வேரியன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒன் ப்ளஸ் நாடு அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனை ஜிபி, எத்தனை ரோம், எத்தனை ஜிபி தந்திருக்காங்க. ஸோ ரேம் ரோம்லாம் இங்கே தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சில எக்கச்சக்க விஷயங்கள் இது அப்படியே தந்திருக்கிறாங்க. ஸோ நாட் அப்படின்னு 3 எழுதியிருக்காங்க. ஒன் ப்ளஸ்ங்கிற சிம்பிள் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ எடுத்தோடனே ஃபோன் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு தரமான ரேப்பர் பண்ணி தந்திருக்காங்க. ஃபோனுக்கு எந்த டேமேஜும் ஆகாத மாதிரி தந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபோனோட பின்பக்கம் இதுதான். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரேப்பரை கழட்டி ஓரமாக வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிபியூ கேஸ். ஏன்னா கருப்பு கலரில் இருக்குன்னு நினைக்காதீங்க, டிரான்ஸ்பரண்ட்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் அதை எடுக்கிறதுக்கும் அவங்க ஹோல்ஸ் தந்திருக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபோனை சைடில் வச்சாச்சு. ஸோ அது இது எடுத்தாச்சு. ஸோ அதில் தான் டிபியூ கேஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல். ஸோ சில புக்லெட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் சில புக்லெட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து அப்புறம் பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ நாட் ஒரு திரும்பி சின்ன புக்லெட். ஸோ ப்ளூ வித் பிளாக்னு ஒரு சின்ன புக்லெட், ஒரு 2 பேஜ் புக்லெட் தந்துருக்குறாங்க. ஸோ சில இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ அடுத்து என்னென்ன, இதை விட்டு ஃபோனை தவிர என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ஜர், விராப் சார்ஜர். ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், விராப் சார்ஜர். அது மட்டும் இல்லாமல் ரெட் கலரில் கலர் வந்து இதுன்னு கிடையாது. ஸோ ஒரு கேபிள், சார்ஜிங் கேபிள் இங்கே உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம டிபியூ கேஸ் சொன்னோம்னா, ஸோ டிபியூ கேஸ் பார்த்துருவோம். ஸோ ஒயிட் கலர் தான். ஸோ பிளாக் கலரில் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ பிளாக் கலர் அங்கே இருக்குது. ஸோ டிபியூ கேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளான கேஸ் தான், ஒன்றும் உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இந்த புக்லெட். ஸோ இந்த புக்லெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த புக்லெட்டை இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது பிளாக் கலரில் புக்லெட் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திரும்பி நாட் எல்லாமே 3 தடவை எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நாட்னு இது வந்து ஒயிட் கலர் கிடையாது. ஸோ இது வந்து சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த நாட் டிரான்ஸ்பரண்ட் தான் இது. ஸோ ஒயிட் கலர் கிடையாது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக 2 பக்கமும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் சார் வேல்யூ. ஸோ சார் வேல்யூக்கு தனியாக ஒரு புக்லெட் தந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதோ ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு தந்துருக்காங்க. ஸோ ஏதோ கேபிள்னு எழுதியிருக்கு, அதை விடுங்க. ஸோ அடுத்ததுக்கு போவோம். ஸோ ஏதோ ஏடிஎம் கார்டு இருக்குது. ஸோ அடுத்து இதெல்லாம் மூட்டை கட்டி, ஸோ இதெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சிடும். ஸோ அடுத்து ஃபோனை பார்ப்போம். ஸோ ஃபோனுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல அமௌல்டு டிஸ்பிளே தான் இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தது தெரியும். ஸோ நான் யூஸ் பண்ணதில் அமௌல்டு டிஸ்பிளே தான். ஸோ பின்பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷிங் மாதிரி கொஞ்சம் ஷைன் ஆகிற மாதிரி தான் இருக்காங்க. ஒன் ப்ளஸ் கீழே மென்ஷன் இருக்காங்க. ஒன் ப்ளஸ் சிம்பிள் சென்டரில் இருக்குது. குவாட் கேமரா செட்டப், பார்த்தாலே ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. ஸோ ஃபோனை ஓப்பன் பண்ணும்போது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்துருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபோனும் இது பக்கம். ஸோ ஃபோனோட முன்பக்கம்னு சொல்லலாம். இதோட பார்த்தீங்கன்னா 2 கேமரா. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவே பார்த்தீங்கன்னா 2 கேமரா இருக்கிறது ரொம்ப சிறப்பு அம்சமாக அமையுது. ஸோ இதோட ஸ்பீடு, ஸோ இது இந்த ரேம் இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12 ஜிபி. ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு சடனாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் உடனுக்குடன் அது ப்ளே பண்ணுது. ஸோ ரொம்பவே ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வாங்க இவர் ரிவ்யூவை பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோவில் ஒன் ப்ளஸ் நாளோட ரிவ்யூவை குயிக்காக பார்த்துருவோம். ஸோ இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறதுலாம் டிஸ்பிளே சைஸ்லேருந்து எத்தனை வேரியன்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரேம், ரோம், ப்ராசஸரு, ஓஎஸ் போன்ற எக்கச்சக்க விஷயத்தை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே சைஸுக்கு வருவோம். டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது 6.4 இன்ச்சு கொண்ட ஃபுல் ஹெச்டி அமௌல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே சைஸ்ன்னு பார்க்கும்போது அடுத்து ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ரேம் வேரியன்ட் இருக்குது. ஆமாங்க, 6 ஜிபி ரேம், 8 ஜிபி ரேம், 12 ஜிபி ரேம், 3 ரேம் வேரியன்ட்டு தந்துருக்காங்க. ரோம்னு பார்க்கும்போது 3 ரோம் வேரியன்ட் இருக்குது. ரோம் வேரியன்ட் இருக்குது. ஸோ 64 ஜிபி, 128 ஜிபி, 256 ஜிபி அப்படிங்கிற 3 ரோம் வேரியன்ட் தந்துருக்காங்க. அடுத்து ப்ராசஸர் வருவோம். ஸோ ப்ராசஸர்னு பார்க்கும்போது ஸ்னாப் ட்ராகனோட 725G தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஓஎஸ்னு வரும்போது ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 ஆக்சிஜன் ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்பு அம்சம் வந்து இந்த ஃபோனில் குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்து சார் வேல்யூ, முக்கியமான விஷயம் வந்து சார் வேல்யூ. ஸோ எல்லாருமே கேட்குற விஷயம் சார் வேல்யூ என்ன. ஸோ சார் வேல்யூன்னு பார்க்கும்போது 1.2 வாட் பர் கிலோகிராம். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா 1.270 வாட் பர் கிலோகிராம் தான் இதோட இந்த ஃபோனோட சார் வேல்யூ. இந்த மொபைலோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்க்கும்போது இந்த மொபைலோட ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் பர் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் தந்துருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் கேமரா வரும். ஸோ கேமரான்னு பார்க்கும்போது 42 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் ரெண்டாவது கேமரா,
மூணாவது கேமரா 5 மெகா பிக்சல், நாலாவது கேமரா 2 மெகா பிக்சல். ஸோ குவாட் கேமரா செட்டப்போட சொல்லியிருக்காங்க. ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. ஸோ ஒன் ப்ளஸ் நாட்லேயே ரொம்பவே குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஒன்று தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட்டில் 2 செஞ்சுருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 2 இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த ஸ்பெசிஃபிக் பார்ப்போம். ஸோ வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்க்கும்போது 2 கேம்ஸ் வந்துருக்காங்க. அடுத்து இதோட வெயிட். ஸோ இதோட வெயிட்னு பார்க்கும்போது 184 கிராம்ஸ். 184 கிராம்ஸ் தான் வெயிட் இருக்குது. கொஞ்சம் லைட் இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியமாக ஆவரேஜாக யூஸ் பண்ணுற அளவுக்கு வெயிட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து கேமரா பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துருவோம். இந்த ஃபோன் மூலிமா எடுக்கப்பட்ட சில ஷார்ட்ஸ் அண்ட் இமேஜஸை உங்களுக்காக காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் எடுத்த ஷார்ட்ஸ். இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நைட் ஷார்ட்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க ரிவ்யூவை தொடருவோம். முன்ன சொன்ன மாதிரி இதில் கேமரா இருக்கும். ஸோ கேமராவில் பார்க்கும்போது 4 கேமரா குவாட் கேமரா செட்டப் தந்திருக்கிறாங்க. முதல் கேமரா 48 மெகா பிக்சல் கொண்ட சோனி IMX586 யூஸ் பண்ணியிருக்க ஒரு பிரைமரி கேமரா. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொண்ட ஒரு அல்ட்ரா வைடு கேமரா. ஸோ அல்ட்ரா வைடு ஆங்கிள் எடுக்கிறதுக்காக ரெண்டாவது கேமரா பிரத்யேகமாக கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா பார்த்தீங்கன்னா டெப்த் ஷூட்டர் 5 மெகா பிக்சல் கொண்டு டெப்த் ஷூட்டருக்கான கேமரா. கடைசியாக நாலாவது கேமரா. ஸோ குவாட் கேமரா செட்டப் அல்லவா, அதனால நாலாவது கேமரா பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் கொண்ட மேக்ரோ லென்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு கேமரா. அடுத்து செல்ஃபின்னு வரும்போது ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு வரும்போது 32 மெகா பிக்சல் கொண்ட பிரைமரி கேமரா. ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் 32 மெகா பிக்சல் கொண்ட பிரைமரி கேமரா. இரண்டாவதாக 8 மெகா பிக்சல் கொண்ட செகண்டரி அல்ட்ரா வைடு. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங்கும் அல்ட்ரா வைடு கேமரா. ஸோ அதனால செகண்டரி கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கொண்ட அல்ட்ரா வைடு ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா. ஸோ அடுத்து இதோட விலைக்கு வரும். ஸோ விலைன்னு பார்க்கும்போது ஒரு வேரியண்ட்டுக்கு ஒரு விலை. ஸோ 3 வேரியண்ட் சொல்ல முடியும். 3 வேரியண்ட்டுக்கு 3 பிரத்யேகமான விலை தந்திருக்கிறாங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இது ஏறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஃபியூச்சர் கேட்டது, ஏறவும் இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வேரியண்ட்டான 6 GB RAM 64 GB ROM. ஸோ அதோட விலை 27,000. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 8 GB RAM 128 GB ROM அதோட விலை 28,000. ஸோ கடைசியாக 12 GB RAM 128 GB ROM அதோட விலை 29,000. ஸோ 3 விலை 3 வேரியன்ட். இது வந்து ஃபியூச்சரில் ஏறவும் வாய்ப்பு இருக்குது, இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த OnePlus 4 மொபைல் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ரெண்டோட லிங்க்கும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். மறக்காம செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த தான் இந்த லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தமிழை வளர்ப்போம், தமிழால் வளர்வோம்.